கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 11 முதல் 13 ஆகிய வசனங்கள். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டோ? ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். பாவம் செய்யும் போது அந்த இடத்துல என்ன நடக்கு அப்படின்னா, தோல்வி, நிறைய காரியங்கள் நம்ம அடுக்கடுக்கா சொல்லிட்டே இருக்கலாம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல். சத்துரு அப்படின்னாலே பிசாசு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கு? ஏன்னா நிறைய குடும்பத்துல நைட் நேரத்துல பிரசங்கம் கேட்குறீங்க கர்த்தருடைய கிருபையினாலே. சில நேரத்திலே பிரதர் எங்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையிலே பாவம் செய்யும்போது அந்த இடத்துல முதல்ல ஒரு தோல்வி வருது. இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். இப்ப புதிய ஏற்பாட்டுல நமக்கு எல்லாம் எழுதி கொடுத்தாரு. பழைய ஏற்பாட்டுல எப்படி இருக்கு, புதிய ஏற்பாட்டுல எப்படி இருக்கு, நிழல் எப்படி, நிஜம் எப்படி, நம்ம பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும், எப்படி வாழணும், எப்படி கடைபிடிக்கணும், எப்படி கட்டளை கீழ்ப்படியணும், கற்பனை எப்படி கைக்கொள்ளணும், எப்படி பரிசுத்தமா வாழணும், எப்படி நீதியை பின்பற்றணும், தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழணும், தேவ சித்தத்துக்குள்ள நம்ம இருக்கிறோமா இல்லையா? நமக்கு அநேக காரியங்கள் புதிய ஏற்பாட்டுல இருக்கு. கர்த்தருடைய கிருபையினாலே இப்போ என்னுடைய வாழ்க்கையிலே வியாபாரத்திலிருந்து நஷ்டப்பட்டு ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது, பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இடுக்கமான வழி. அந்த இடுக்கமான வழி எப்படி இருக்கு அப்படின்னா, இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். நம்ம வாழ்க்கையிலே நம்ம புது சிருஷ்டியா மாறிட்டோம். நம்ம வீட்ல ஏதாவது ஒரு பழைய காரியங்கள், பழைய பொருள்கள் இருக்கா? சாபத்தீடான ஏதாவது ஒரு பொருள் இருக்கா? இப்படி என்னுடைய வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என் வீட்ல இருக்க எல்லா பொருளையும் உருட்டி பார்த்தேன். எல்லாத்தையும் தேவையில்லாத எல்லாத்தையும் கழிச்சுட்டேன். ஏகப்பட்ட பொருள கழிச்சேன். வீட்டுக்குள்ள வந்து வேஸ்ட்டா எனக்கு தெரியாம ஏதாவது இருக்கா? அது சின்ன சின்ன ஒரு புக் கூட இருக்கலாம். எதுனாலும். கர்த்தருக்கு பிரியமில்லாத எதுனாலும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. இதை ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி முதல்ல பார்க்கணும். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்னு சொல்லி போட்டிருக்கு. இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள். பாவம் செய்யும்போது அந்த இடத்திலே சத்துருக்களுக்கு முன்பாக நிக்க முடியல. தோல்வி வருது. உடனே தேவன் சொல்றாரு, இனி உங்களோடு இரேன்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம்? பாவம் செய்தார்கள்.
நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு என்று சொன்னார். இப்ப நைட் நேரத்துல டெய்லி கேட்கிற நிறைய குடும்பங்கள் இருக்கு. கேட்டு ஜெபிக்கிற குடும்பங்கள் உண்டு. புதுசா இணைந்திருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் தோல்வி இருக்கும், நஷ்டம் இருக்கும், நிம்மதி இருக்காது. அந்த வீட்டுல முதல்ல இயேசு இருக்க மாட்டார். ஏன்னா சில குடும்பத்திலே நிர்விசாரமா வாழ்றாங்க. யாரும் கண்டிச்சாலும் கேட்க மாட்டாங்க. பாஸ்டர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. வீட்ல புருஷன் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. மனைவி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அம்மா, அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆவிக்குரிய தகப்பனார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பாவம் செய்யும்போது அந்த வீட்டுக்குள்ளே பலவிதமான போராட்டம் உள்ள வந்துரும். இதை ஏன் உங்களுக்கு ஆழமா சொல்லித் தரேன் அப்படின்னா, இனி நான் உங்களோடு இரேன். இனி உங்களோடு இரேன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம்? அப்படின்னா, இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் சில சட்ட திட்டங்களை கடைபிடிக்க வேண்டிய காரியம்னா கடைபிடிக்கணும். காலையில கையில் எடுத்து பைபிள் எடுத்து வாசிக்கணும். முழங்கால் நின்று ஜெபம் பண்ணணும். நம்ம வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். உலகத்தை வெறுத்திருக்கணும். தீமையை வெறுத்திருக்கணும். பொல்லாப்பை விட்டு விலகி இருக்கணும். அசுத்தத்தை விட்டு விலகி இருக்கணும். பைபிள்ல ஏகப்பட்ட ரெக்கார்ட் இருக்கு. அப்போ கர்த்தருடைய கிருபையினால ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் செய்தி கேட்குறீங்க அப்படின்னா, அதிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? முதலாவது வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்ணாங்கன்னா துரோகம் பண்ணுனாங்களாம். சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். ஆகான் தான் அந்த பிரச்சனைக்கு காரணம். ஆகான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டு. அதனால தோல்வி வருது. அது எல்லாம் நீங்க யோசுவா 7ஆம் அதிகாரம் 1லிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆகிய வசனங்களை வாசிக்கும்போது அதனுடைய முழு ஸ்டோரி ஃபுல்லா அறிந்து கொள்ள முடியும். நைட் நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, பாவம் செய்தார்கள், கட்டளைக்கு உடன்படிக்கைக்கு மீறிட்டாங்க. அவ்வளவுதான். சாபத்தீடானதிலே எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டோ? சாபத்தீடான எடுத்துக்கொண்டது, 2வது களவு செய்தது, 3வது வஞ்சித்தது, 4வது தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்தது உண்டோ? 4 பாயிண்ட் கேட்கிறார். 4 கேள்வி கேட்கிறார். 4 கேள்வின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, ஒரு குடும்பத்திலே ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா, சாபத்தீடான எந்த ஒரு பொருளும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அது விக்கிரகத்தினுடைய காரியமா இருக்கலாம். இல்ல யார்ட்டயாவது ஆட்டைய போட்டு கொண்டு வந்து வீட்ல வச்சிருப்பாங்க. களவாண்டு வச்சிருப்பாங்க. பொய் பேசி ஏமாத்தி தந்திரமா வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சிருப்பாங்க. வஞ்சித்து வச்சிருப்பாங்க. எப்படியாவது அந்த பொருள் நல்லா இருக்கு, அந்த கம்மல் நல்லா இருக்கு, அந்த வளையல் நல்லா இருக்கு, அந்த பாசி நல்லா இருக்கு, அந்த புக்கு நல்லா இருக்கு, அந்த சின்ன ஒரு ஒரு பொருள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வீட்ல ஒளிச்சு வச்சுக்குவாங்க. அது திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அத வந்து களவு செஞ்சு வச்சுக்கிடுவாங்க. சின்ன சின்ன பொருளா இருக்கும். பக்கத்து வீட்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. யார்ட்டயோ ஏதோ ஒண்ணு வாங்கியிருப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டோ? அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலே என்னெல்லாம் நடக்கு? அத நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். இப்ப என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் நெறைய இருக்கு. வீட்ல இருக்கிற எல்லா பொருளையும் பார்ப்பேன். இது யார் குடுத்தது? இது யார் குடுத்தது? இது எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு? இது என்ன பொருளு? இத நம்ம காசு குடுத்து வாங்குனோமா? இது யாரு ஃப்ரீயா குடுத்தா? இது யாரு வீட்ல உள்ள பொருள்? இப்படி ஒவ்வொன்னா நம்ம வீட்ல உள்ள எல்லா பொருளும் செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், ஏதாவது எடுத்தாங்களா? அப்படின்னு சொல்லி நம்ம தான் ஆராய்ந்து பார்க்கணும்.
2வது களவு செய்தது. களவுனா வீட்ல கணவன் மனைவிக்குள்ளே சில நேரத்தில நடக்கும். சில நேரத்தில பிள்ளைகள் நடக்கும். இதெல்லாம் வெளிய தெரியாது. இதெல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய காரியங்கள். அப்புறம் வஞ்சித்து, ஏமாத்தி, தந்திரமா, அம்மா, அப்பாவுக்கு தெரியாம பிள்ளைகளு, புருஷனுக்கு தெரியாம மனைவி, மனைவி தெரியாம புருஷன். வீட்ல 4 பேர் இருப்பாங்க. உண்மையே இருக்காது. பிரச்சனை என்னன்னா, உண்மையே இருக்காது. எந்த வீட்லலாம் உண்மை இல்லையோ, அந்த வீட்லலாம் ஆசீர்வாதம் குறை இருக்கும். அதனால நைட் நேரத்தில இணைந்திருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். அப்புறம் என் வாழ்க்கையில எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கக்கூடாது. தங்கள் பண்டம் பாடியதுக்குள்ளே வைத்தது உண்டோ? வீட்ல இருக்கா? ஏதாவது நம்ம வீட்ல நம்ம வாழ்க்கைக்குள்ள ஏதாவது தேவையில்லாத பொருள் இருக்கா? செல்ஃபோன்ல ஏகப்பட்ட ஆப் இருக்கு. வீட்ல அம்மா, அப்பாவுக்கு தெரியாம பிள்ளைகளு சில ஆப் டவுன்லோட் பண்ணி ஒளிச்சு வச்சிருக்கு. கேட்டா ஃபோன்ல லாக் நம்பர் போட்டு ஒளிச்சு வச்சுடுது. அம்மா, அப்பாவுக்கு தெரியாது. இப்படி ஒளிச்சு வைக்கிற வீட்ல நெறைய காரியங்கள் செல்ஃபோன்லயே இருக்கு. நெறைய குடும்பத்தில ஒளிச்சு ஒளிச்சு வச்சிருப்பாங்க. தந்திரமா ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அது தப்புன்னு சொல்லி தெரியும். செல்ஃபோன்ல ஏகப்பட்டது தப்பான காரியம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, ஆசீர்வாதம் எப்படி உள்ள வரும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. அதனால பிள்ளைகள்னா, அம்மா, அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து உண்மையா வாழ்ந்தா ஆசீர்வாதம். சும்மா அங்கங்க ஒளிச்சு வச்சுக்கிட்டு, வீட்டுக்குள்ள தந்திரமா வச்சுக்கிட்டு, கேட்டா என் ஃப்ரெண்டு, கேட்டா எனக்கு பிடிக்கும், கேட்டா நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது சொல்லுவாங்க. எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் தப்பு, தப்பு தான். சாபத்தீடானது எடுத்துக்கொண்டதும். எடுத்து உரிமையா வச்சிருப்பாங்க. களவு செஞ்சு வச்சிருப்பாங்க. தந்திரமா ஏமாத்தி வச்சிருப்பாங்க. வீட்ல கொண்டு ஒளிச்சு வச்சிருப்பாங்க. 4 பாயிண்ட். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல். அதனால தோல்வி வந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில 30 வருஷமா தோல்வி இருக்கா? 20 வருஷமா தோல்வி இருக்கா? 10 வருஷமா தோல்வி இருக்கா? வீட்ல ஏதாவது பாவம் செஞ்ச காரியம் இருக்கா? அதை நம்மளே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். பிசாசு வந்து நிக்கிறான் அப்படின்னா, எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா பாவம் செஞ்சிருக்காங்க. ஒரு வீட்ல பாவம் செய்யும்போது பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அப்ப அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். சாபத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால், இனி உங்களோடு இரேன். உங்க வாழ்க்கையில சாபத்தீடான பொருள் உங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது, கர்த்தர் எப்படி இருக்க முடியும்? அதை நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்தது 13ஆம் வசனம். எழுந்திருந்து நீங்கள் ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளை தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்கித் தீருமட்டும், நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் சாபத்தீடான எந்த ஒரு பொருளும் இருக்கக்கூடாது. அதனால இரவு நேரத்திலே இது நம்ம ஒரு எச்சரிப்பு மாரி எடுத்துக்கலாம். நம்ம வீட்ல ஒருவேள ஆசீர்வாதம் குறையா இருக்கா? நம்ம வீட்ல இருக்க கண்டுபிடிக்கலாம். உபவாச நாட்கள்ல இருக்கேன். என் வாழ்க்கையில எனக்கு ஒரு அற்புதம் வேணும். நம்ம வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு? நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா வசனத்த நம்ம தியானிக்கும்போது, உங்க கூட ஆவியானவர் பேசியிருப்பாரு. அத மட்டும் நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சுருவோம். கண்களை மூடி. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. பரிசுத்தம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இரவு நேரத்திலே எந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாவம் செஞ்சாங்களோ, அந்த பாவத்தை மன்னிச்சிருங்க. ஒருவேளை சாபத்தீடான ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா, அதை வெளிப்படுத்துங்க. இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா மாறணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்தில் அர்ப்பணிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஹாஸ்பிட்டல்ல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில எந்த குடும்பத்தில சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்காங்களோ, அந்த குடும்பத்துக்கு உம்முடைய தலமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. கடன்
சில குடும்பத்தில் வீட்டில் உபத்திரம், சில குடும்பத்தில் தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், கைவிடப்பட்ட நிலைமை, விதவையாக இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையாக இருக்காங்க, ஏழை எளிய ஜனமாக இருக்காங்க. அந்த பிள்ளைகளை கத்த சந்திங்க, கத்த தொடுங்க, கத்துடைய கரம் பிள்ளையோட கூட இருக்கட்டும். அர்ப்பணிக்கிறோம். திருமணம் முடிந்ததுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டுருக்காங்க. விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம். அந்த பாவத்திலேருந்து மனம் திரும்பணும். எந்த வீட்டுக்கு விரோதமாக எந்த சத்துருடைய கிரியை இருக்கோ, அந்த கிரியனுடைய வேர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுட்டெரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துடைய வேறு பரிசுத்தமாக்கப்படட்டும். பரிசுத்தமாக்கப்பட்ட சந்ததியாக மாறட்டும். கற்பதனிக்கா ஸ்தோத்திரம்ப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மாசமாக இருக்காங்க, கத்தர் ஆசீர்வதித்து கிருபைக்கு நன்றி. டெலிவரி போடுறாங்க, கத்தர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் வயசு அதிகமாயிட்டிருக்கு. கத்தர் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தை தாங்க. நைட் நேரத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். தேவ ஞானத்தில் நிரப்புங்க. சிந்தனைக்குள்ளே போராடுகிற எல்லா சத்துரும் கீழே சுட்டறிவட்டும். எக்ஸாம் எழுதும்போது பிள்ளைகளோட கருத்தை கத்தர் பிடிங்க. கத்தர் கூடங்க. கடன் உபத்தில் எல்லா ஜனங்களையும் கத்தர் மாற்றி ஆசிரியங்க. நைட் நேரத்தில் சீக்கிரமாக படுத்துவங்க, அதை கிருபை செய்யுங்க. உபவாச நாட்களில் கத்தர் பிள்ளைகளோட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். தேவனர்லி அப்போ மினிஸ்டனுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு அப்பா குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா நாட்டில் ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களுக்கு ஸ்தோத்திரம். நைட் டியூட்டில் இருக்காங்க, நைட்டு ட்ராவலிங்கில் இருக்காங்க, நைட் நேரத்தில் பல தேசத்துக்குள்ளே வேலை பார்க்குறாங்க. எல்லாரையும் கத்தருடைய கரத்தில் பண்ணிடும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால் முத்திரை போட்டு வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துருங்க. உங்கள் நாம மையப்படட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கத்தர் கறந்து விட்டு ஆசுறீங்க. ஒவ்வொரு குடும்பத்துடைய அப்பத்தின் நன்னி ஆசுறீங்க. உங்களோட இதயத்துக்குள்ளே தேவ சமாதானம் தாங்க. இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் தங்கி இருக்க வேண்டும். உங்களோட இரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து விடுங்க. எல்லா குடும்பத்துக்கும் தேவ சமாதானத்தை கட்டுங்க. கத்துடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசுறீங்க. எத்தனையோ தேசத்தில் எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. கத்தோட கரத்தில் அப்படிங்கிற துதிக்கான மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடும். ஏசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டதாக. கத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கத்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக இதோட அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு அஜபிப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா நீங்கள் தேவனுக்கு உண்மையாக இருங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.